அனைத்து சிஷ்யர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வசிய சக்கரை. இந்த வசிய சக்கரை இருந்தால் யாரை வேணாலும் வசியம் செய்யலாம். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணன் தம்பி இருக்கலாம். யாரை வேணாலும் இந்த வசிய சக்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் வசியம் பண்ணலாம். அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வாழை இலை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு வாழை இலையில சர்க்கரையை பரப்பிக்கணும். சர்க்கரையை பரப்பி இந்த சக்கரத்தை வரிஞ்சிக்கணும். வாழையில சர்க்கரையை பரப்பிட்டு இந்த சக்கரத்தை வரிஞ்சிக்கணும். யாருக்கு யார் வசம் பண்ண போறீங்க? இப்போ கணவன் மணி வசம் பண்ணி போறீங்கன்னா ஒரு ராஜாவுக்கு ராணி வசி வசி இந்த சக்கரத்துக்கு கீழே எழுதிடணும். எழுதிட்டுன்னா செய்து கேட்டீங்கன்னா இந்த வாழை இதில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றிக்கணும். இலப்பு நெய் போட்ட விளக்கு ஏற்றிக்கணும். விளக்கு ஏற்றிட்டு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ஊதுபத்தி, இந்த சக்கரை போட்டுருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த சக்கரைக்கு மேலே அது மேலே வந்து ஊதுபத்தி தூபரிக்கும் காட்டணும். காமிச்சு என்ன செய்து கேட்டிங்கன்னா மல்லிகைப்பூ, நல்ல மல்லிகைப்பூ ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை ஒரு வாட்டில் சொல்லி மல்லிகைப்பூ அந்த சக்கரை மேலே போடணும். இந்த சக்கரை மேலே போட்டுட்டு என்ன செய்யணும், 1008 ஊர் இந்த மந்திரத்தை சொல்லிடணும். சொல்லிட்டு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை நல்லா பார்த்துட்டு இன்னாருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து என்னார் பேர் யார் வசியம் பண்ண போறீங்களோ ஒரு மனமாகவே, இன்னாருக்கு இன்னார் ஒரு மனமாகவே சுவாகன்ட்டு ஒரு 1008 ஊர் இந்த மல்லிகைப்பூ போட்டு இந்த சர்க்கரையை சக்தி ஏற்றிக்கணும். சர்க்கரை எடுத்துன்னு போயிட்டு 1008 ஊர் முடிஞ்சிச்சு. சர்க்கரை எடுத்துன்னு போயிட்டு பால் அல்லது ஸ்வீட்டு எதுலே ஒன்று, பாயாசம் எதுலே ஒன்று கலந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்க வசியமாயிடுவாங்க. இது உண்மை, 1000% சித்தர்கள் சொன்ன முறையில் இது உண்மை. செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய சிஷ்யர்கள் வந்து ஏன் வீடியோ போட மாட்டீங்கன்னா, நிறைய வேலைகள் இருக்குது, என்னால் வீடியோ போட முடியல, எலெக்ஷன் வருது நெருங்குது, அதனால் பெரிய அரசியல்வாதிகள்லாம் பெரிய பூஜை பண்ணுற வேலை நிறைய இருக்குது, அதனால் என்னால் வந்து வீடியோ போட முடியல. தவறாக நினைக்க வேணாம். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. வாழையில் சர்க்கரை பரப்பிட்டு இந்த சக்கரத்தை வரிஞ்சிக்கணும். வரிஞ்சிட்டு இலப்பை நெய் விளக்கு ஏற்றிக்கணும். ஊதுவத்தி தூபம் காட்டணும். 1008 ஊர் இந்த மந்திரத்தை சொல்லி சர்க்கரை வந்து எதுலையோ ஒன்று கலந்து கொடுத்துட்டிங்கன்னா யாருக்கு கலந்து கொடுத்தாலும் சரி அவங்க வசியமாயிடுவாங்க. இன்னொரு விஷயம், எங்கள் வீட்டுக்காரர் அதிகமாக குடிக்கிறாருன்னா அவருக்கு இந்த சர்க்கரையை கலந்து கொடுத்தீங்கன்னா அவர் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு 1000% உங்கள் பேச்சை கேட்பாரு. பேச்சை கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம், குடிக்க வேணாம் சொன்னால் குடி கன்ஃபார்மாக நிறுத்துவார். இல்லை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சின்ன விஷயம் தான். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா புரியல, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இதில் ஏதாவது சின்ன விஷயங்கள் எதெல்லாம் புரியலன்னா என்னை ஃபோன் பண்ணி கேட்கலாம். நன்றி, வணக்கம்.